என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். இந்த 15 நாட்கள் உங்களுக்கு தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்க போகிறது, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட போகுது, அதை பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக நம்ம முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தால் பலனடைந்த ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஐயா, எனக்கு பல நாள் வேலையே இல்லாமல் இருந்தேன். ஒரு நாள் யூடியூப்பில் பவன் நம்பூதிரி ஆட் பார்த்தேன். அந்த ஆட் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணேன். அந்த ஒரு கால் என்னுடைய தலையெழுத்தையே மாற்றிடுச்சிங்க. இப்போது நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் பவன் நம்பூதிரி ஐயா அவர்கள் தான். உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா என்று அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கன்னி ராசிக்கார நேயர்களே, அடுத்து வரும் 15 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாம். உங்களுக்கு பொருளாதார வசதிக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அதனை சமாளித்து விடும் திறமை உங்களிடம் இருக்கும். நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதனால தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து விடலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். திருமண வயதில் இருப்பவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணமும் நிச்சயமாகும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ போறீங்க. தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது. அலுவலகத்தில் பணிச்சுமை உங்களுக்கு அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் வேலையில இருந்து வேறு வேலைக்கு இப்போது முயற்சி செய்யக்கூடாதுங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்களை நீங்கள் அனுசரித்து தான் செல்ல வேண்டும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போது கூடவே கூடாது. சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் நீங்கள் ஈடுபடவே கூடாதுங்க. பங்குதாரர்களின் ஆதரவு உங்களுடைய மனதுக்கு ஆறுதலாகவே இருக்க போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாக போகுது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு உற்சாகம் தருவதாகவே இருக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே 9 மற்றும் 12. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரமாக தினமும் காலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். தன்னார்மதி சூடி தழல் போலுந்திருமேனி எண்ணார்புறம் 3 எரியுண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூரரு துறையுள் அண்ணா உனக்காலா இனி அல்லேன் எனலாமே என்னும் பாடலை பூஜைறையில் 3 முறை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மேலும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சில் பட்டதடா என்ற விட்டேத்தியான மனப்போக்கில் வாழ்க்கையை நகர்த்துவீங்க. அனாவசியமான கோபங்களை அறவே ஒதுக்கி விட வேண்டும். சந்திர பகவானின் இடமாற்றங்கள் எழுச்சியான பலன்களை கொண்டு வரப்போகுது. பெரியோர்களின் பாராட்டும் மேலதிகாரிகளின் அணுக்கமான நட்பும் வியாபாரத்திற்கு பெரும் உதவியாக இருக்க போகுதுங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருப்பதால புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்ய போறீங்க. பொண்ணும் பொருளும் சேர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாக்க போகுது. சிறிது ஆரோக்கிய கெடுதல் ஏற்பட்டாலும் உரிய நேரத்தில் மருத்துவர்களை அணுகி சரி செய்து கொள்ள வேண்டும். புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால மனக்கட்டுப்பாடு மிகவும் முக்கியமாக கருதப்படுது. அரசாங்க வேலைகளில் நீங்க அலட்சியம் காட்டக்கூடாது. தீய பெண்களின் நட்பை நீங்க கைவிட வேண்டும். இல்லை என்றால் அவமானத்தில் தலை குனிந்து நிற்க வேண்டி கூட வரலாம். குரு 9ஆம் இடத்தில் இருப்பதால பந்தக்கால் நட்டு திருமண வைபவங்களை நீங்க நடத்த போறீங்க. உறவினர்களும் நண்பர்களும் உங்களை பாராட்டி மகிழ்வாங்க. 8ஆம் இடத்துல நிற்கும் சுக்கிரன் காதலன் காதலிக்கிடையே கசப்புணர்வை உண்டாக்குவாருங்க. 6ஆம் இடத்துல இருக்கும் சனி வழக்குகளில் சிக்கலை கொண்டு வருவாருங்க. 7ஆம் இடத்துல இருக்கும் ராகு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். 1ஆம் இடத்துல இருக்கும் கேது வேலை காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்த போறாரு. 9ஆம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குதுங்க. எனவே அந்த நாட்களில் நீங்கள் விழிப்போடு செயலாற்ற வேண்டும்.
மேலும் கன்னிராசிக்காரங்க நீங்கள் எடுத்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை முடிக்கும் வரை உணவு உறக்கம் இன்றி கடுமையாக உழைப்பீங்க. இந்த மாதம் எடுத்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. விரோதிகளும் உங்களுக்கு நண்பர்களாகவே மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிவிடும். பணவரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாகவே இருக்கும். கடன் விவகாரங்களில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவங்க செய்தொழிலில் முன்னேற்றம் காண போறீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான போட்டிகளும் உங்களுக்கு குறைய போகுது. விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபட போறீங்க. பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கவும் பெறுவீங்க. மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மையும் உண்டாக போகுது. வெளியூர் பயணமும் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகளும் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். அவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிவிட போகுது. எதிரிகளும் நண்பர்களாக உங்களுக்கு மாறிவிடுவாங்க. மேலும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் கவனமுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு சீரான நிலை காணப்பட போகுது. அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகம் இருக்க போகுதுங்க. எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் கூட போகலாம். அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டி இருந்தாலும் மிகவும் நன்றாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக போகுது. உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவங்க உங்களிடம் சரணடைவாங்க. எதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சக ஊழியர்களுடன் ஒத்து போக போறீங்க. பெரிய கடன்களில் இருந்து விடுபட உதவும் மாதம் என்றே சொல்லலாம். உற்பத்தி சார்ந்த தொழில்துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெற போகுது. பதவி உயர்வுக்குரிய அறிவு உங்களுக்கு வந்து சேரும். சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரப்போகுது. உடனே கைகூடாவிட்டாலும் கூட அதற்கான விதையை இப்போது நீங்க ஊன்ற வேண்டிய காலகட்டம் என்றே சொல்லலாம். அடுத்து அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டுங்க. மக்கள் நலனிற்கு எந்த குறைபாடும் இருக்காது. கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மைகள் வந்து சேரப்போகுது. ஓரளவு சோதனைகளும் இருக்கும். முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியமாக கருதப்படுது. நம்பிக்கையுடன் செய்யும் இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்திலும் வெற்றிகள் கெட்டப்போகுது. நிலம், வீடு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு வழிகளும் வந்து சேரும். அடுத்து சித்திரை 1, 2 பாதங்கள் இந்த மாதம் ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரப்போகுதுங்க. மாணவர்களுக்கு பொன்னான காலகட்டம் என்றே சொல்லலாம். எதிர்கால படிப்புகளுக்கான பணிகளை இப்போதே நீங்கள் ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் நடைபெற இருந்த நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற போகுது. நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. கூடிய மட்டிலும் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பெரியோர்களை ஆலோசனைகளை கேட்டே எதையும் நீங்கள் செய்வது நல்லது. பரிகாரமாக ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்தை புதன்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உண்டாக போகுது. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துவிடும். மேலும் கன்னிராசிக்காரங்க இது நாள் வரை நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வர போறீங்க. அதே போல உடல் உபாதைகளில் இருந்தும் விடுபட போறீங்க. என்றாலும் சிறிய அளவிலான பின்னடைவுகளை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம். உங்களுடைய மனம், தத்துவம் மற்றும் ஆன்மீகத்திலையும் ஈடுபடலாம். அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு கூடுதல் பங்களிக்கக்கூடியதாக இருக்கும். முன்னேற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. இந்த மாதம் நீங்கள் எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்ள போறீங்க. இந்த மாதம் மூதாதையர் சொத்துக்கள் உங்களுடைய கைக்கும் வரலாம். ஆன்மீக யாத்திரை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களில் ஒரு சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட ஏற்பட போகுது. உங்களுடைய தந்தையுடன் கருத்து வேறுபாடும் வரலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது உத்தியோகம், தொழில் செய்யும் இடத்துல எதிர்பாலினத்தவருடன் கோபத்தை நீங்கள் காட்டலாம். எனவே தேவையற்ற சச்சரவுகள் அல்லது வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. ரியல் எஸ்டேட் விவகாரங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க. இந்த மாதத்தின் 2ஆம் வாரத்தில் இருந்து உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் ஆரோக்கியமும் மேம்பட போகுது. மேலும் இந்த மாதம் நீங்கள் கலப்பு பலன்களை காண போறீங்க. கணவன் மனைவி உறவுல ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரித்து காணப்படும். என்றாலும் ராகு மற்றும் செவ்வாய் கிரக சஞ்சாரம் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையில தேவையற்ற பிரச்சனைகள் மற்றும் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் தலையீடு காரணமாக உங்கள் திருமண வாழ்வுல சில பிரச்சனைகளும் வரலாம். காதலர்களுக்குள் அன்பு அதிகரித்து காணப்படும். என்றாலும் சில கருத்து வேறுபாடுகளும் எழப்போகுது. இதனால இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்படலாம். இந்த மாதம் நீங்கள் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளலாம். இந்த மாத இறுதியில குடும்பத்துல காணப்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் வெற்றியும் பெற போறீங்க. உங்கள் துணையுடன் வாக்குவாதங்களை ஈடுபடுவதை நீங்க தவிர்க்க வேண்டும்.
இதுவரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.